வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் அப்பூதியடிகள் நாயனார். குலம் அந்தணர். நாடு சோழ நாடு. ஊர் திங்களூர். மாதம் தை. நட்சத்திரம் சதயம். திருத்தொண்டு திருநாவுக்கரசரின் பெயரில் பற்பல தொண்டுகள் புரிந்தவர். அப்பூதியடிகள் சோழ நாட்டில் திங்களூரில் வசித்து வந்தார். சமய குரவர்கள் நால்வருள் ஒருவரான திருநாவுக்கரசு சுவாமிகள் சம காலத்தில் வாழ்ந்த இவர் திருநாவுக்கரசர் சைவ சமய வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளையும் அவருக்கு நேர்ந்த துன்பங்களையும் இறைவனாரின் துணை கொண்டு வெற்றிகரமாக கடந்ததையும் கேள்விப்பட்டார். அப்பர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டார். இதுவே அவரை ஒரு நாயனாராக மதிக்கப்படும் அளவுக்கு உயர்த்தியது. அப்பரின் அன்புக்கு பாத்திரமான அப்பூதி அடிகள் தமது வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களுக்கும் தான் மதித்து வணங்கும் திருநாவுக்கரசர் என்ற திருப்பெயரை வைத்து மகிழ்ந்தார். தாம் அமைத்த திருமடம், தண்ணீர் பந்தல், பாடசாலை என அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் பெயரையே வைத்து அறச்செயல்கள் புரிந்து வந்தார். அது சமயம் பல திருத்தல பயணம் மேற்கொண்ட அப்பர் திங்களூர் வந்தார். அங்கு தமது பெயர் சூட்டிய பல அறச்செயல்களை கண்டு வியந்து அப்பூதியடிகளின் வீட்டு வாசலை அடைந்தார். சிவவேடம் தரித்த அப்பர் சுவாமிகளை அவர் தாம் திருநாவுக்கரசர் என்று அறியாமலேயே விழுந்து வணங்கினார். திருநாவுக்கரசர், நீர் செய்து வரும் அறச்செயல்களை பற்றி கேள்விப்பட்டோம். அதனால் உம்மை காண விரும்பி இங்கு வந்தோம் என கூறிய அவர், அப்பூதியடிகளே, நீங்கள் செய்யும் அறச்செயல்களுக்கு தம்முடைய பெயரை எழுதாமல் வேறொரு பெயரை எழுத வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டார். அப்பர் சுவாமிகளின் திருத்தொண்டினை போற்றி புகழ்ந்து அவர் பால் தாம் கொண்ட அன்பினை வெளிப்படுத்தினார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் தான் திருநாவுக்கரசர் என்பதை அப்பூதியடிகளுக்கு வெளிப்படுத்தினார். தம்மிரு கைகளையும் தலைமேல் குவித்து ஆனந்த கண்ணீர் வழிய மீண்டும் திருநாவுக்கரசரின் திருவடிகளை விழுந்து வணங்கினார். பின்னர் அப்பூதியடிகளார் திருநாவுக்கரசருக்கு திருவமுது படைத்து மகிழ விண்ணப்பம் செய்தார். அதை ஏற்று மகிழ்ந்த திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாற இலை விரிப்பதற்காக தம் பிள்ளைகளில் மூத்த திருநாவுக்கரசரை கூப்பிட்டு வாழை இலை அறிந்து கொண்டு வரும்படி பணித்தார். எதிர்பாராத விதமாக திருவமுது பரிமாற இலை கொண்டுவரச் சென்ற அப்பூதியடிகளின் மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்து விடுகிறான். சிவனடியாரின் திருவமுதுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று கருதி மகனின் உடலை மறைத்துவிட்டு அப்பரை உணவுண்ண வருமாறு அழைத்தார். திருநாவுக்கரசரும் மூத்த மகன் எங்கே என்று வினவ வேறு வழியின்றி உண்மையை உரைக்கிறார் அப்பூதியடிகள். அப்பூதி அடிகளின் அன்பில் மனமுருகிய திருநாவுக்கரசர் திருப்பதிகம் பாடி அப்பூதியடிகளின் மகனை உயிர்ப்பித்தார். உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.